இயேசுவை ப்ளீஸ் பண்றது நம்ம பாவியா இருக்கும்போது அவரை நேசித்தோம். அவர் நம்மளை நேசித்தாராம். வசனம் எழுதப்பட்டிருக்குது. அதனால இது அதனாலதான் அவர் என்ன பிள்ளையை ஏத்துக்கிட்டு, நான் ஜெபிச்சேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், அதனாலதான் பிள்ளையை ஏத்துக்கிட்டார். பைபிள்ல இருக்கு, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு பிள்ளையானோன்னு இருக்கு. அப்போ எதுக்கு இந்த ஜெபம், எதுக்கு இந்த இந்த உபவாசம்னா, இட் மேக்ஸ் ஜீசஸ் ரியல் டு அஸ். நம்ம உலகத்திலேயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்க ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் தொடங்கும் பொழுது you can see his face. அவருடைய அன்பை உணர முடியும். அதனாலதான் நம்ம சென்சிட்டிவிட்டி எல்லாம் கூர்மையாகும். உபவாசம் பண்ணும்போதும் ஜெபிக்கும் பொழுதும் காட் நம்ம சென்சிட்டிவிட்டியை கூர்மையாக்குவாரு. உலகத்துக்குள்ள இருந்ததுனால உலகத்துக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். நான் ஒன்று சொல்லவா, நிறைய பேர் நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, ஒரு சின்ன சவுண்ட் மொபைல்ல வந்தா கூட நம்ம எட்டி பார்ப்போம். ஏன் தெரியுமா? நம்ம மொபைல் அவேர்னஸ் அவ்வளவுக்கு இருக்குது. பட் காட பத்தின அவேர்னஸ் நமக்கு இல்லை. காட் கூட இருக்கிறாருங்கிற அவேர் நமக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட சொல்றாரு, இல்ல உனக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை நான் கூர்மையாக்கணும். கம் அண்ட் ஃபாஸ்ட். நீ உபவாசி, உன் லைஃப்ல சென்சிட்டிவிட்டி என்கரேஜ் பண்றேன். அது மாத்திரம் கிடையாது, அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற உனக்கு வெளியரங்கமான பலன்.